எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் நீங்க பார்க்க தவறி இருக்கிற தரமான தமிழ் டப்பிங்ல இருக்க 5 ஹாலிவுட் படங்கள தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு இருக்கீங்க, சேனல இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 5வது இடத்துல பொசைடான் 2006ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புது வருஷத்த கொண்டாடுறதுக்காக ஒரு ஆடம்பரமான கப்பல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்ப அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பேராபத்த பார்த்தீங்கன்னா சந்திக்குது. ஸோ அந்த ஆபத்துல யார் யாரெல்லாம் அவங்களோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அந்த கப்பல்ல சர்வைவ் பண்ணாங்க, கடைசியில யார் யாரெல்லாம் அங்கருந்து உயிரோட தப்பிச்சு அந்த கப்பல்ல இருந்து வெளிய வந்தாங்க, அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். படத்த பாருங்க. படத்த இன்ட்ரஸ்டிங்கா, த்ரில்லிங்கா ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான டிசாஸ்டர் த்ரில்லர் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல படம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. 4வது இடத்துல டிராகன் பிளேட் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ஜாக்கி சான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஜாக்கி சான் வந்து ஒரு நாட்டோட பாதுகாப்பு தளபதியா இருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனைய ஏத்துக்கிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமான படைகள், கொடூரமான ஒருத்தனோட படைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட இந்த இடத்த வந்து கைப்பற்றதுக்காக வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் என்னெல்லாம் பண்ணி அவரோட இடத்த பாதுகாத்துக்கிறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு, இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான வார்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட செம்மையான ஒரு ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க நம்ம ஜாக்கி சான் நடிச்ச வார் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையா இருந்தீங்கன்னா, இந்த படத்த கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல வரக்கூடிய அந்த வார் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே விஷுவல் வைஸ் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு வார் ஆக்ஷன் மூவி ஜாக்கி சான்க்காக கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரான படம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 3வது இடத்துல தி கிட் 2000ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் இருப்பாரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா 8 வயசுல ஒரு பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோவோட யங்கர் வெர்ஷன். ஸோ இந்த பையன் எப்படி இங்க வந்தான்? இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஹீரோவுக்கும், இந்த சின்ன ஹீரோவுக்கும் நடுவுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது? அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த காமெடியா ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற மாதிரியான நல்ல ஒரு காமெடி கலந்த சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவிய நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. நம்ம ப்ரூஸ் வில்லிஸ்க்காகவே நீங்க இந்த படத்த தாராளமா பார்க்கலாம். ஒரு தரமான, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம். பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்துருங்க. 2வது இடத்துல த பாய் 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வயசான கப்பிள்ஸ் வந்து தங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டர அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைய காட்டுறாங்க. இந்த வயசான கப்பிள்ஸ் வந்து இந்த பொம்மைய தான் அவங்களோட குழந்தையா நினைச்சு பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்றாங்க. இத சொல்லிட்டு அந்த கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இந்த பொம்மைய எப்படியெல்லாம் பார்த்துக்க போறாங்க? இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம எந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு? அப்படின்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கடைசியில சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டோட தான் இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்க நல்ல ஒரு ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி கலந்த த்ரில்லிங்கா அண்ட் கடைசியில நல்ல ஒரு ட்விஸ்டோட ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. செம்ம த்ரில்லிங்கா, சூப்பரா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நல்ல ஒரு படம். இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட வந்திருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்த பார்த்ததே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க படம் டே லைட் 1996ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு IMDbல இருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்துல நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திருடனுங்க குரூப்னால பார்த்தீங்கன்னா, ஒரு டனல் வந்து இடிஞ்சு விழுந்துருது. அந்த டனல்ல இடிஞ்சு விழுந்ததுனால நெறைய பேர் உள்ள இறந்து போயிடுறாங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ சில்வஸ்டர் ஸ்டாலன் வந்து களத்துல இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது? நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருக்கிறவங்கள காப்பாத்தி பத்திரமா வெளிய கூட்டிட்டு வந்தாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும்.
அந்த டைம்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர் மூவினா இந்த படத்த நம்ம கண்டிப்பாவே சொல்லலாம். படத்துல த்ரில்லிங்கான விஷயம், எமோஷனலான விஷயம் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. சூப்பரான படம். நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலனுக்காக தாராளமா பார்க்கலாம். தமிழ் டப்பிங்ல வேற இருக்கு. ஸோ இதுவரைக்கும் பார்க்கவே இல்ல அப்படின்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 படங்களுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 5 படமும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. ஸோ பார்த்ததே இல்ல அப்டின்னா, மிஸ் பண்ணாம இந்த படங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த 5 படத்துல எந்தெந்த படங்கள பார்த்துருக்கீங்க? இந்த 5 படத்துல எந்த படம் உங்களோட ஃபேவரைட் அப்டின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இப்பதான் நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.